இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய பதவியேற்பு நடந்து கொண்டிருக்கு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது முடிக்கும் போது நான் வந்துட்டேன். அவரை வாழ்த்துவோம். இந்த நேரத்தில் ஒரு புதிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு இளைஞர் வந்திருக்கிறாரு. 3 முறை பாராளுமன்ற உறுப்பினர், மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் எல்லாத்திலும் இருந்தவர். வாழ்த்துவோம். இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லிடுறேன். என் நண்பர் வலம்புரி ஜான் ஒருத்தர் எழுத்தாளர் இருந்தார், மிகப்பெரிய பேச்சாளர், தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பேச்சாளர் ஒருவர். அவர் சொல்லுவாரு, இன்றைய அரசியல்வாதிகள், இந்த 50 அண்ணன் சொன்னார் தமிழ்மணி, 50 வருஷமா உள்ள அரசியல்வாதிகள்ல 2 வகை. எத்தனை வகை? 2 வகை. ஒருவர் மோசமானவர், இன்னொருவர் மிக மோசமானவர். அரசியல் எப்படி இருப்பாங்க இன்னைக்கு? ஒன்னு மோசமானவர், இன்னொரு மிக மோசமானவர். நம்ம கண்ணுக்கு மிக மோசமானவர் ஆதரிக்கணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, நம்மளும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். குணம் நாடி குற்றமும் அதில் மிகை நாடி மிக்க குரல். அழகா சொல்லிட்டீங்க குரலை. வேற வழி இல்ல. இந்த கட்சி தாவல் என்பது இன்டர்நெட் அல்ல. அதுக்கு உங்களுக்கு வரலாறு சொல்றதுக்கு முன்னால ராமாயணம், அண்ணன் ராமாயணத்தை எடுத்தனால விபீஷணன் அண்ணன் எங்க வந்தாரு? ராமர்ட்ட வந்தார். விபீஷண ஆழ்வார் என்று புகழப்பட்டார். அவரை கட்சி மாறினாங்க, துரோகினாங்க. இது உங்களுக்கு மகாபாரதத்துல பாண்டவர்களோட இருந்த பலர் துரியோதனோட போனாங்க. ஏன்னா அது அட்ராக்ட் ஆளுங்கட்சி போனாங்க. அதனால இவையெல்லாம் இன்னமோ நேத்து நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறதுலாம் அல்ல, நீண்ட நெடுங்காலமாக நடக்கக்கூடிய ஒண்ணு. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, திமுகவிலிருந்து பலர் அவர் கட்சிக்கு போனாங்க. எந்த அளவுக்கு சம்பவம் நடந்துச்சு சட்டசபையில். இன்னைக்கு சட்டசபையை பத்தி ஏதோ புண்ணியம்லாம் சொல்றாங்க இல்லையா, சபாநாயகர் இருக்கிறதுல அவர் நம்பர் 1. இங்க அவர் மடியில இன்னொரு சபாநாயகர் போய் உட்கார்றாரு. சபாநாயகர் மடியில ஒரு துணை சபா. இப்படி ஒரு அசிங்கம் எங்கேயாவது கண்டது உண்டுமா? அதை கூட இன்னைக்கு ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. அது மட்டுமல்ல, பட்ஜெட் புஸ்தகத்தை ஜெயலலிதா அவர்கள் மேலையும் கலைஞர் மேலையும் எரிந்த ஒரு வரலாறு 1989க்கு ஜஸ்ட் முன்னால் நடந்தது. உங்களுக்கு வரலாறு சொல்றேன். தலைவிரி கோலமானாரு ஜெயலலிதா. நான் சட்டசபையெல்லாம் பேசல. இப்ப சட்டசபை இப்படி எல்லாம் இருந்த ஒரு காலம் உண்டு. அந்த காலத்திலையும் அதிமுகவிலிருந்து திமுக செல்வதும், திமுகவிலிருந்து அண்ணாமிக்கு திமுக செல்வதும் நடந்தது உண்டு. அது வேறு. இதே சார், இப்போ திமுகவில் கொள்கை கூட்டணியாக இருந்த கூட்டணி கட்சிகளை வைத்துதான் தற்போது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது தாவேகா. அதோடு நிற்காமல் மறுபுறத்தில் முன்னாள் எதிர்கட்சியான அதிமுகவையும் உடைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரே கல் 2 மாங்காய் போல் எதிரில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இரண்டையுமே இதை முடித்து விட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறது ஆளும் கட்சி. நீங்க சொல்லக்கூடிய அதற்கான காய்களை தான் இவ்வாறு நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது. நீங்க சொல்லக்கூடிய கட்சி இருக்க, அதிமுகவிலிருந்து எத்தனை பேர் அந்த கட்சியில திமுகவுக்கு வந்து எவ்வளவு பேர் அமைச்சரானார்கள், இதெல்லாம் நமக்கு உலகம் புதுசா நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் காங்கிரஸ், நீங்க போட்டிருக்க தலைப்பு என்ன போட்டிருக்கீங்க? காங்கிரஸ் முதல் மதிமுக வரை. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் கூட எங்க போயிருக்காங்க? திமுகவுக்கு போயிருக்காங்க. மதிமுக நம்பி சூரியன் கட்சியில் நிக்கலாம், நம்ம கட்சி நல்ல கட்சி திமுக, அவங்களோட நம்ம அந்த சூரியன்ல வேற வழி இல்லாம நின்றாங்க. அந்த 2 எம்எல்ஏக்கள் இப்ப எங்க இருக்காங்க? மதிமுகல இருக்காங்க. சொல்லுங்க. அதாவது தனக்கு வந்தா தக்காளி சட்னி, அடுத்தவங்களுக்கு வந்தா என்ன ரத்தம். இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்கள் மக்களுக்கு புரிந்து கொள்வார்கள். ஆனா ரொம்ப பேர் இந்த ஊடகங்கள்ல சில பேர் பேசுறாங்க, வேற ஊடகங்கள்ல. அதாவது எப்படின்னு சொன்னா, நாங்கெல்லாம் நியாயமானவர்கள், அவர்களாம் மோசமானவர்கள். இந்த நியாயம் அநியாயம் என்பதெல்லாம் தங்களுக்கு வரும்போது ஒரு விஷயமா பேசுறாங்க. அதனால இப்ப உங்களுக்கு உதாரணமே சொல்லிட்டேன். பனையூர் பாபுன்னு ஒருத்தர் எக்ஸ்எம்எல்ஏ எங்க இருந்து எங்க போனாரு? விசிகால இருந்து திமுக. அதனால பேசுறதுக்கு அர்த்தமே இல்லை. உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன? உங்களிடம் அதே கேள்விதான், இதெல்லாம் அதே கேள்விதான் கேட்கிறேன். இதைதான் ஆண்ட கட்சிகள் செய்தது. நாங்கள் தூய ஆட்சியை தருகிறோம், மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் என்று சொல்லி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த தாவேகாவும் அதையே செய்கிறது அப்படின்றாங்க. தூய ஆட்சியை சொன்னது அரசியலுக்கு இல்ல. அரசியல்ல எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. அரசியல் தானே நிலைநிறுத்தணும். டார்வின் தேரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படினா என்ன அர்த்தம்? சர்வைவல் ஆகணும். அது வேற. தூய சக்தி என்னன்னா, உங்கள மாதிரி நாங்க கரப்ஷன் பண்ண மாட்டோம், உங்கள மாதிரி பார்ட்டி ஃபண்ட் கலெக்ஷன் பண்ண மாட்டோம், உங்கள மாதிரி மக்களை கொள்ளையடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதான் தூய சக்தி. அதை இன்னைக்கு செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஆர்டிஓ ஆபீஸ், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல புதுப்பித்தலுக்கும் அனுமதி அளித்தலுக்கும்
5 லட்சம் ரூபாயிலிருந்து 40-50 லட்சம் ரூபாய் வாங்கினது நின்றுருக்கா இல்லையா அதை தான் பார்க்கணும். யாரு வாங்கினா யாரு கொடுத்தாங்கன்னு நீங்க வெளியிடவே மாட்டீங்களா? இப்ப வெளியிட்டா எப்படி அது போலீஸ் போகும்? அப்புறம் எப்படி சார் அப்படியே வாங்கியதும் தவறு தந்ததும் தவறு ரெண்டு பேரையும் வந்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துங்க. எப்ப நடக்கும்? உடனே நடக்காது. இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இனிமே நடக்கும், கவலைப்படாதீங்க, 1 by 1 நடக்கும். இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே பொதுப்பணிப்பு துறை, அதே மாதிரி பஸ், பல இதை பார்க்கிறோம், பல டெண்டர்கள் எல்லாம். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, கார்பரேஷன்ல 2 மடங்கு வசூல் பண்றதுக்கு 3 மடங்கு வசூல் பண்ணாங்க. நான் எல்லாம் போய் எவ்வளவோ அன்னைக்கு அமைச்சர்கிட்ட போய் எடுத்து சொன்னேன். எதுக்கு சார்? சொத்து வரி உங்க வீட்டுக்கு 100% ஏத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 100 ஏத்தணும், 200% ஏத்துறாங்க. சென்னையில எல்லா ஊர்லயும் ஏத்துறாங்க. சென்னையில நானே 3 மடங்கு கட்டியிருக்கேன். அது சொல்ல வர்றேன். அப்ப போய் ஒரு 25% குறைங்க. முன்னாள் அதிமுக ஆட்சியில அந்த மாதிரி குறைச்சது விளைவா 3-4 வருஷம் பல பேர் வரியே கட்டாம இருந்தாங்க, நான் உட்பட. கேட்டவங்க அவங்க செஞ்சாங்க, நாங்க அநியாயமா வரி ஏத்திட்டோம், அதை குறைச்சாங்க. இதை போய் எடுத்து சொன்னது மட்டுமல்லாம ஒரு 25 விழுக்காடு நீங்க 200 ஏத்திட்டீங்க விட்டா உங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட்ல 100, அதாவது 1 லட்சம் ஓட்டு போயிருச்சு. அது சட்டமன்ற தேர்தல் 26 வந்தா உங்களுக்கு 10,000 ஓட்டு போகும்லாம் எடுத்து சொல்லி கூட அன்னைக்கு கேட்கல. அதை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த காசை நடைபாதை, நடைமேடை அமைக்கிறோம், பிளாட்பாரம் இருக்கிற ரோட அதிகமாக்குறதுக்கு பதிலா பாதி ரோட ஆக்குறாங்க. கண்ணு முன்னாடி போய் பாருங்க, கோபாலபுரத்துல 7 ஸ்கூல் இருக்கு, அரை கிலோமீட்டர்ல ஒரு பரலாங்கல அங்க இருக்க பாதை பாதியா போச்சு. இன்னைக்கு எந்த காரு மாணவர்கள் நிப்பாட்ட முடியல. இது அன்றைய முதல்வருக்கு தெரியாது, அன்றைய மற்றவர்களுக்கு தெரியாது. அதிகாரிகளும் அந்த கார்பரேஷன் செஞ்ச அந்த அநியாயத்தை இன்னைக்கு மக்கள் பார்த்தாங்க. அதே 1000 விளக்கு தொகுதியில் எளிதா வெல்லக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் ஜெயிக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி பல இடங்கள் மக்கள் வந்து நீங்க வந்து தாவேகாவுக்கு கிடைச்சது பாதி ஓட்டு, மீதி திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான் இங்க போச்சு. ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது தாவேகாவுக்கு போன சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் சொன்னீங்க, நான் மிக சரியா புரிஞ்சுக்கிறேன். ஆனா இது வந்து வேறு விதமான அரசியல் கணக்கை நோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கிறதா தாவேகா அப்படின்ற கேள்வி ஒரு கணக்கும் இல்லைங்க, அதில் எந்த பிணக்கும் இல்லை. நீங்கள் அதை ஒரு சுணக்கமாகவும் எடுத்துக்க வேணாம். எனக்கு உனக்குன்னு நம்ம சண்டை போடுறது தான் எது அரசியல். நான் அதிகாரம் பார்க்குறதா, நீங்கள் அதிகாரம் பார்க்குறதா, இதுதான் அரசியல். அந்த அரசியலில் 3 மாதம் 2 மாதம்னு ஏலம் விடும்போது ஆளுகின்ற கட்சி தன்னை 5 வருஷத்துக்கு நிலைநிறுத்தணும் நினைக்குமா நினைக்காதா? நான் எதுக்காண்டி வந்திருக்கேன்? நான் ஊழலை ஒழிக்கணும்னு வந்திருக்கேன். தாராளமா நிலைநிறுத்துங்க, ஆனா இன்னொரு கட்சியை வந்து உடைக்கிறீர்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன இன்னொரு கட்சினா எனக்கு ஒன்று புரியல. அதுக்கு தான் உங்களுக்கு வரலாறு சொன்னேன். ஏற்கனவே உடைச்செல்லாம் உடைச்சிருக்கு. யாரும் தூய்மையானவர்கள் சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு வழியை சொல்றேன். மோசமானவர்கள் அரசியல்வாதிகள் என்பவர்கள் இன்னைக்கு அரசியல் வியாதிகளாக மாறிட்டாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்க. அரசியல்வாதியா இருக்க வேண்டியவங்க அரசியல் வியாதியா மாறிட்டாங்க. அழகா அவர் தமிழ்மணி அழகா சொன்னார், நீ பாண்டியன் சொல்ல போறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, யாருமே இங்கே யோக்கியம் இல்லை. இங்கே 1% 2% தான் எங்களை போன்றவர்கள் இந்த காமராஜரை பின்பற்றி நாங்கள் இருக்கோம் அரசியல்ல. இவங்க 2 பேரும் அரசியல் இல்லை, அதனால நான் சொல்ல முடியல. அதனால நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா அது எந்த கட்சியிலும் அந்த நேர்மை இல்லை. எல்லா கட்சியிலும் சரிவிலா ஃபிட்னஸ்ன்றீங்க, எல்லாம் பண்ணதுதான் சொல்றீங்க. அப்போ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு கடந்து போயிடலாம்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். நீங்க இல்லை பாருங்க, எங்க தாத்தா காலம் சிறப்பாக இருந்துச்சுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா காலம் சிறந்தா இருந்து. ஆனால் எல்லா காலமும் மோசமாக தான் இருந்திருக்கு. ஏன் வள்ளுவர் திருக்குறள் போது கல்லுண்ணாமை எழுதினாரு? ஏன் வந்து விபச்சாரத்தை பற்றி பையன் சொல்லணும்ல எங்கள் அப்பா காலம் நல்லா இருந்துச்சு பாருங்க. அந்த காலத்தில் அது இருந்துச்சுன்னு அர்த்தம். எந்த காலத்தில்? இது என்னமோ நேற்று சுத்தமாக இருந்துச்சு, இன்னைக்கு மாறி போச்சு, தாவேகா தப்பு செஞ்சு அல்லது காங்கிரஸ் தப்பு பண்ணலாம் சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளும் அதை தவிர உங்களுக்கு சரி எனக்கு தப்பு சார், ஆனால் அதே காரியத்தை செய்கிறார்களே சொல்றேன். அதுக்கு நான் வழி ஏன் செய்கிறான்னு சொல்லிட்டேன், எதற்கு செய்கிறான்னு சொல்லிட்டேன். செய்வதில் வந்து பொதுவாக நடந்துகிட்டு இருக்குது. ஏன் வர்றாங்க நான் கேட்குறேன். ஈர்க்கிறதா சேர்க்கிறதான்னு சொன்னார் யாரு? நம்ம தமிழ்மணி. ஈர்க்கிறது சேர்க்கிறது எல்லாமே அந்தந்த காலத்தை பொறுத்து இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி உங்க கட்சியில் நடந்திருக்கு, எங்க கட்சி நடக்குது. இதுல எங்க கட்சி மட்டும் நடந்தா ஏன் தப்பா சொல்றீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஏன் அதிமுகலேருந்து போகிறாங்க? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முக்கியமான தலைவர்கள் வெளியே போனாங்க, திருப்பி அதிமுகவுக்கு போனாங்க. அவங்களுடைய வந்தாங்கல்ல, அவங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி பறித்ததன் விளைவு என்னாச்சு? மீண்டும் இங்கேருந்து அவங்க போகிறாங்க. நல்லா யோசிங்க. நீங்கள் உங்களை தேடி வந்துட்டாங்க. நீக்களுக்குனே ஒரு பொதுச் செயலாளரா, நீக்களுக்குனே ஒரு கட்சியா? சேர்க்கல் தான் முக்கியம். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவும் தமிழ்நாட்டில் பல ஆண்டு ஆண்ட கட்சி, திமுகவோட கூடுதல் வருஷம் ஆண்ட கட்சி. உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கட்சி நன்றாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அந்த கட்சி ஏன் பிளவுபடுது? காரணம் என்ன? அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் போனாங்க, திரும்பி வந்தாங்க. அப்போ நாம் வந்து என்ன செய்யணும்?
அதுக்குள்ள வேலையை செய்யலாம். அதனால நீங்க கேட்ட அந்த கேள்வியில எல்லா கட்சியிலேருந்தும் போகிறாங்க. நீங்கள் மதிமுகலேருந்து 2 எம்எல்ஏக்கள் இதை என்ன புனிதப்படுத்திட முடியுமா? நான் கேட்குறேன். மதிமுக எம்எல்ஏ தான் அவங்க. உதயசூரியன் நின்றுக்கலாம், நின்றது உதயசூரியன். ஆனால் அவங்க திமுக இல்லைங்க, நாங்கள் நியாயமானவர்கள், நீங்கள் நேரம் வைகோவோடே போயிருங்க, நாங்கள் எங்களுக்கு இப்போ நாங்கள் 59லேருந்து கூட 2 சீட்டு வந்தாலோ இல்லை 57லேருந்து 2 சீட்டு இருக்கிறனாலையோ நாங்கள் ஒன்றும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு நேர்மையாக இருந்தால் தூய்மையாக இருந்தால் சொல்லலாம் இல்லையா? சொல்லலை. இல்லை, இப்படி நீங்கள் சிந்திக்க. அதாவது இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன போய் ஊடகத்தில் சிலர் பேர் கைமாறுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்த கட்சி ரொம்ப தூய்மையான கட்சி, அது மோசமான கட்சி தாவேகா அப்படின்னு சொல்வதெல்லாம் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா கட்சிகளும் தவறு செய்கிறது. அதனால தான் சொல்கிறேன், 2 வகையினர், ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். அதனால் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் வியாதிகளாக மாறும் பொழுது எல்லாமே நடக்கும். இது காலத்தின் கட்டாயம், காலமும் சூழலும் தான் இதை ஏற்படுத்துகிறது. அதனால் ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இன்னைக்கு அரசியல் பாடம் 2026 சட்டசபை தேர்தல் மக்கள் மூலமாக அதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு. இதெல்லாம் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். தவறு யாருனாலும் நான் தவறு, அது காங்கிரஸ் தவறு செஞ்சாலும் சொல்லிட்டேன். எனக்கு மக்கள் நேர்மை பிடிச்சிருக்கு. 2வது கட்சி முக்கியம், அப்புறம் தான் தனி மனிதர்கள். அதான் சார் உங்க நேர்மை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஹானஸ்டா சொல்றீங்க, நீங்க கூர்மையா சொல்றீங்க, அதை நான் ஓர்மையா எடுத்துக்கிறேன். அவர் நல்லவர், அடுத்தவர் அவர் மோசமானவர், அடுத்தவர் மிக மோசமானவர், நேர்மையா ஒத்துக்கிறீங்களா? நேர்மையா சொல்லிட்டீங்க, உங்களை பாராட்டுறேன். திரு இதயதுல்லா, மக்கள் தீர்ப்பு திரும்ப உங்களுடைய கருத்து பார்வை. குதிரை பேரம் என்று சமீப காலமா ஒரு வார்த்தை மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு. குதிரை பேரம் ரொம்ப பழைய வார்த்தை தானே, பழைய வார்த்தை. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு குதிரை பேரம் சொல்லுங்க. அப்ப யானை பேரம்னா என்ன, கழுதை பேரம்னா என்ன? ஒவ்வொருத்தரும் எல்லா கட்சியும் செஞ்சிருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப ரீசெண்டா திமுகவிலையும் போய் சேர்ந்திருக்காங்க. அதனால இதை எந்த பேரம்னு சொன்னாலும் இதுக்கு கிராஸா, சேஸா, பர்ச்சேஸா, இது எல்லா வார்த்தைகளும் நீங்க அடங்கும். சரிங்களா? கிராஸ், பர்ச்சேஸ், சேஸ். போச்சுன்னு தம்பி சொன்னார். அது என்ன போச்சோ நமக்கு தெரியாது. அது ஆங்கில போச்சா இருந்தாலும் சரி, தமிழில் போச்சுனாலும் சரி, ஈர்க்கிறது, சேர்க்கிறது, கோர்க்கிறது, எதுவாக இருக்கட்டும், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இது ஒருவர் செஞ்சால் நல்லது, இன்னொருவர் செஞ்சால் தவறு என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இது எல்லா காலமும் நடக்கக்கூடியது. அதனால தான் இதுக்கு ஆயாராம் காயாராம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இது வடநாட்டில் உண்டு. இப்போ பாஜக வந்தவொடனே இது அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு முன்னே காங்கிரஸ் காலத்தில் இருந்துச்சு. எல்லா காலங்கள்லேயும் இது நடக்குது. இப்போ ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் நான். உங்களுக்கு ஆரம்பத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துச்சு 1948. அன்றைக்கு சூழ்நிலை என்னன்னு சொன்னால், அன்றைக்கு வேறு கட்சியில் தேர்தல் நின்றவங்களையும் சேர்த்தாங்க. அது மாதிரி கூட்டணி கூட ராஜகோபாலாச்சாரி எவ்வளவு பெரிய மனிதர். அந்த ராஜகோபாலாச்சாரியர் திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாரு. அடுத்த தேர்தல் எங்கே போய் கூட்டணி வச்சிருந்தாரு? 71 காங்கிரஸோட கூட்டணி வச்சாரு. இவையெல்லாம் காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் தான். இதை வைத்துக்கொண்டு நாம் ஒருவரை குறை சொல்வது முடியாது. போறவங்க பாப்பா இல்லை, பிஸ்கட் கொடுத்தா வரக்கூடிய பொருள் அல்ல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க விருப்பப்பட்டு போறாங்க, சேர்க்கிறவங்க சேர்க்கிறாங்க. ஆனா நான் ஒரே ஒரு வேண்டுகோள், யாரை தாவேகா சேர்த்தாலும் அவருடைய முன்னால் உள்ள குற்றங்கள் விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுத்துடாதீங்க. அது மாதிரி வரக்கூடிய ஒரு சூழல்ல கொஞ்சம் யோசனை செய்யுங்க. உங்க கட்சிக்கு ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை அவர் அதிமுகவில் இருக்கும்போது விமர்சித்து தன் கட்சிக்கு வந்த பிறகு அந்த விமர்சிக்க முடியாமல், விற்கவும் முடியாமல், முக்கவும் முடியாமல் ஒரு சூழல் வந்துச்சுல்ல, அப்படி ஒரு சூழல் தாவேகாவுக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு வேண்டுகோளையும் நேரத்தில் வைக்கிறேன்.